ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து this pan is getting heated. இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றணும். ஆயில் வந்து நான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சித்ரானா பண்ண போகிறோம். அப்படின்னா வந்துட்டு என்னென்னா லைக் டொமேட்டோ ரைஸ் மாதிரி இருக்கும். இது வந்து பெங்களூரில் சித்ரானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சித்ரானான்னு சொல்கிறாங்கன்னா இதில் வந்து உளுந்தப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அது சித்ரானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது வந்து இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இது சிம்மில் இருக்குது. நான் வந்து இது கொஞ்சம் ஆனில் வைக்கிறேன், லைட்டாக ஆனில் வச்சுட்டு கொஞ்சோடு கடுகு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட கடுகு உளுந்த பருப்பு இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஆயில் வந்து நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் cumin சீட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் இங்கே வெங்காயம் வச்சுருக்கேன். 2 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அப்புறமா வந்து கட் பண்ணி அதாவது தோல் உரித்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது 3 தக்காளி இருக்குது. வெள்ளைப்பூடு எத்தனை பல், 4, 5, 6, 7. அதாவது இது வந்து குப்பை. அதாவது வந்துட்டு இந்த 4மே வந்து சித்ரானாக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இது 3ம் வந்து நான் உருளைக்கிழங்குக்கு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அப்புறமா பூண்டில் அதை வந்து போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த சாப் பண்ண தக்காளியை எடுத்து அதில் போடணும். குழம்பு கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஓகே, அது நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை எடுத்து அதில் போட்டுடலாம். நல்லா வதங்கிட்டு நான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா தக்காளியை போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா வதங்கணும். ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகி நல்லா வந்து ஜூஸியாக ஆகுற வரைக்கும் வதங்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெயிட். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் வந்து 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உப்பு, மிளகா பொடி அதெல்லாம் சேர்த்து மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விடணும். அது அப்படியே வதங்கணும் நல்லா. அதுக்கப்புறம் என்னென்னா கொத்தமல்லி இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து வெட்டி நம்ம மேலே எல்லாம் நல்லா வதங்கின பிறகு அப்படியே மேலே வந்து தூவி விடணும். தூவி விட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அப்புறமா நல்லா வடித்த சாதத்தை எடுத்து போட்டு அதில் வந்து பெரட்டணும்னா சித்ரானா தான். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எவ்வளோண்டு கொத்தமல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதில் போட போகிறோம். நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே அந்த சூட்டோட நம்ம இப்படியே மேலே தூவி விட்டுறணும். என் கையிலலாம் ரொம்ப ஒட்டியிருக்கு. இதை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து இதை கிண்ட போகிறேன்.
மிளகா, அப்புறமா வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதில் நம்ம ஒரு 4 கரண்டி சாதம் இல்லைன்னா 5 கரண்டி சாதம் நல்லா முழுசாக போட்டு, இதுக்கு தொட்டுக்க வந்து அது பேர் என்ன, உருளைக்கிழங்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.